சொந்தமா ப்ராப்பர்ட்டி வாங்குறத விட அந்த ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது தான் ரொம்ப பெரிய வேலைன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். அது என்னமோ உண்மைதாங்க. இந்த வீடியோல ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பத்தி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் சம்பந்தமா உங்க நாலேஜை நீங்க கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கேட்டு ஹோம் ரியல்டர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த அளவுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. அதில் டைப் 1 லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஜெனரலாகவே லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வாங்குறீங்க, ஒரு 20 lakhs பட்ஜெட் அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஓவராலா 9% வரும். விச் இஸ் 20 lakhsக்கு 9% கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.8 lakhs அண்ட் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஃபீஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க அங்கே டாக்குமெண்ட் ரைட்டுக்கு நீங்க ஃபீஸ் பே பண்ணுவீங்க. அது அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா ஒரு 12,000 to 15,000 வரும். ஸோ ஓவராலா நீங்க ஒரு 2 lakhs வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் காசு கையில வச்சுக்கோங்க. டைப் 2 அபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த அளவுக்கு இதுலயே நமக்கு ஒரு 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்குங்க. ஸோ 50 lakhs அண்ட் பிலோ நீங்க டாக்குமெண்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து வெறும் 6% தான். இதே நீங்க 50 lakhs அண்ட் அபோவ் நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க டாக்குமெண்ட் வேல்யூ வந்து 7% வரும். தட் இஸ் அப் டு 2.5 CR. இதே நீங்க ஒரு 2.5 CRக்கு மேல நீங்க டாக்குமெண்ட் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டுமே 9% வரும். இது இல்லாம நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட் ரைட்டருக்கு நீங்க ஒரு ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. டைப் 3 பேங்க் லோன் ரெஜிஸ்ட்ரேஷன்.